கொடியின் நிறம் சிவப்பு. எனது குழுவின் அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணிப்பேன், வழி நடத்துவேன். எனது கொடியின் நிறம் மஞ்சள். எனது குழுவின் செயல்பாடுகளை அனைத்தும் வழிநடத்தி கண்காணிப்பேன். என் கொடியின் நிறம் பச்சை. என் குழுவின் அனைத்து செயல்பாடுகளும் கண்காணித்து வழிநடத்துவேன். எனது குழுவின் பெயர் நெய்தல். எனது கொடியின் நிறம் நீலம். எனது குழுவின் அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணித்து வழி நடத்துவேன். எனது குழுவின் பெயர் பாலை. எனது கொடியின் நிறம் வெள்ளை. எனது குழுவை அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணித்து வழிநடத்துவேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் பள்ளியில் தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களின் ஆணைக்கிணங்க மகிழ்முற்றம் என்ற நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று மாணவர்கள் அனைவரும் பொறுப்பு ஆசிரியர்களுடன் பதவி ஏற்றுக்கொண்டனர். பதவி ஏற்றுக்கொண்டதோடு நிற்காமல் உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் சிறப்பாக நடத்தி லீடர் போர்டில் முதல் இடத்தில் பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களோட அனைத்து செயல்பாடுகளும் சிறப்பாக நடக்க வேண்டும். செயல்பாடுகள் என்றால் நீங்கள் காலை பள்ளிக்கு வரும் நேரம் முதற்கண்டு பள்ளி முடிவடைந்து பின்பு வீட்டிற்கு செல்லும் நேரம் வரை உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் சிறப்பாக கண்காணிக்கப்பட்டு அதற்கு மதிப்பெண் வழங்கப்படும். அந்த மதிப்பெண் அடிப்படையில் எந்த குழு சிறப்பாக செயல்பட்டதோ அந்த குழுவின் கொடி நமது பள்ளி வளாகத்தின் முன் டிஸ்பிளே செய்யப்பட்டு அக்குழுவிற்கு பாராட்டுகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்படும். எனவே அனைவரும் குழுக்களின் தலைவர் மட்டும் அதற்கு பொறுப்பல்ல, நீங்களும் இந்த நிகழ்வை சிறப்பாக பொறுப்பேற்று நடத்தி கொடுத்து உங்கள் குழுவிற்கு சிறந்த பெயரை எடுத்து தரும்படி அனைவருக்கும் வலியுறுத்தி கூறப்படுகிறது. இன்று முதல் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் கண்காணிக்கப்படும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். மகிழ்முற்ற குழு 5 குழுக்களின் பொறுப்பு ஆசிரியராக நமது பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர் திரு சிற்றரசு அவர்களை நியமிக்கிறோம். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள், நம் பள்ளியின் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தினை உரிதாக்குகிறேன். இந்த மகிழ்முற்றத்தின் 5 குழுக்களின் பராமரிப்பு மற்றும் கண்காணிப்புக்கு என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு நன்றி. உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் கண்காணிக்கப்படும். நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சொல்வது போல் இன்று முதல் அல்ல, இந்த மணித்துளி முதல், இந்த நொடியிலிருந்து ஆரம்பிப்போம். நம் குழுவில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை செய்தால் மட்டுமே சாத்தியப்படுத்த முடியும். ஒருவர் தவறு செய்கிறார் எனில்
அக்குழுவில் உள்ள மற்றவர்கள் அவரை திருத்துவதற்கோ அல்லது பொறுப்பாசிரியர்களிடம் சொல்வதற்கு முற்பட வேண்டும். அவர்களிடம் சண்டையிட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது. ஆகையினால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்தால் மட்டுமே இது சாத்தியப்படும் என்பதை கூறி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.